இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் UFX மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக UFX மொபைல். உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். UFX Mobiles make your move. For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles, make your move. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். ஏனாம் கலவரம் குறித்து CBI விசாரணை நடத்த வேண்டும் என்று முதல்வர் ரங்கசாமியிடம் சட்டமன்ற உறுப்பினர் மல்லாடி கிருஷ்ணராவ் வலியுறுத்தியுள்ளார். புதுவை ஏனாம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மல்லாடி கிருஷ்ணராவ் சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து ஏனாம் கலவரத்திற்கு CBI விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை மனு அளித்தார். அதனை பெற்றுக்கொண்ட முதல்வர் ரங்கசாமி அமைச்சர்கள் ராஜவேலு, தியாகராஜன் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். கூட்டத்தில் ஏனாம் கலவரம் தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தை அடுத்து செய்தியாளர்களிடம் முதல்வர் ரங்கசாமி கூறுகையில், ஏனாம் கலவரம் தொடர்பாக முழு அறிக்கையும் கிடைக்கப் பெற்றவுடன் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை குறித்து கூறுவதாகவும், தற்பொழுது காவல் உயரதிகாரிகள் அமைச்சர்கள் அளித்த அறிக்கையை முழுவதும் ஆய்வு செய்துவிட்டு CBI விசாரணை குறித்து முடிவு எடுப்பதாகவும், காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் கூறினார். எல்லா ரிப்போர்ட் வந்த பிறகு எல்லா ரிப்போர்ட் மந்திரி எல்லாம் சப்மிட் பண்ணல சார். மந்திரி நம்ம ஐஜிபி காவல்துறையில இருந்து கரெக்டர் ரிப்போர்ட் இதெல்லாம் வந்த பிறகு கவர்மெண்ட் முடிவு எடுத்து பட் மந்திரி எல்லாம் ஊர்ல வந்திருக்காங்க, வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துட்டு வந்து சொல்லியிருக்காங்க. எங்க கொடுத்திருக்காங்க? ஃபியூச்சர்ல இது மாதிரி நடக்காத அளவுக்கு தேவை நடவடிக்கை அரசு எடுக்கும். காவல்துறை தேவை நடவடிக்கை எடுக்கும். இதனைத் தொடர்ந்து சட்டசபையை விட்டு வெளியே வந்த சட்டமன்ற உறுப்பினர் மல்லாடி கிருஷ்ணராவ் செய்தியாளர்களிடம் கூறுகையில், ஏனாம் கலவரம் குறித்து CBI விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும், கலவரத்திற்கு காரணமான குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும். மேலும் கலவரத்தில் சேதமடைந்த தொழிற்சாலையை நம்பி 2000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளதால் தொழிற்சாலையை இயக்கிட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், உரிய நிவாரணம் வழங்குவதோடு மட்டுமின்றி ஏனாம் பிராந்தியத்திற்கு என்று தனியாக SPயையும் கூடுதல் போலீசாரையும் நியமிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டதாகவும், இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆளுநரிடம் மனு அளிக்க உள்ளதாகவும் கூறினார். இல்ல, இன்னைக்கு அந்த 27th நடக்குதல்ல, ஒரு CD ஆர் மீடியம் நிறைய மீடியா சேனல்ஸ்ல வந்தாச்சு. அதே மாதிரி போலீஸ் கையில் இருக்குது, அதே மாதிரி பப்ளிக் கையில் இருக்குது. அது எல்லாம் எடுத்துன்னு வந்துட்டு சிஎம்க்கு சிடியில் காமிச்சாச்சு. ప్లస్ இப்போ వరకు 34 or 35 పర్సన్స్ని అరెస్ట్ பண்ணியாச்சு. ఇంకా మెయిన్ పర్సన్స్ని అరెస్ట్ பண்ணல. மெயின் பர்சன் யார் யார் இருக்காரோ, சிடியில் இருக்காரோ, யார் ஐ விட்னஸ் சொன்ன ஆள் இருக்காரோ எல்லாருமே இமீடியட்டா அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சிஎம்க்கு சொல்லியாச்சு. அதே மாதிரி பாண்டிச்சேரி போலீஸ் எஃபெக்டா ஒர்க் பண்ணது நல்லா பண்ணிட்டாரு. కానీ ஒரு 2 ஸ்டேட் ப்ராப்ளம் இது, அதர் ஸ்டேட்ல கூட இருக்குது. இது சிபிஐ கண்டிப்பா சிபிஐ போடுங்க சொல்லிட்டு மெயின் டிமாண்ட். அதே மாதிரி ஃபேக்டரி எகைன் திருப்பி ஸ்டார்ட் பண்ணக்கு என்ன பெனிஃபிட் கம்பெனிக்கு கூப்பிட்டு பேசிட்டு ஒர்க்கர்ஸுக்காக நியர்லி 1960 ஒர்க்கர்ஸ் இருக்காரு. இன்ஸ்டிடியூஷன் இஸ் செப்பரேட்லி. அதுக்காக இந்த அளவுக்கு ஒரே தடவை thousands ஆஃப் பீப்புள் எம்ப்ளாய்மெண்ட் போயிடுச்சுன்னா ஏன்னா ரொம்ப பாதிப்பு வந்தாச்சு. LKG டு இன்ஜினியரிங் காலேஜ் வரைக்கும் இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் இருக்குது. அதுக்காக இமிடியட்டா டெசிஷன் எடுத்துங்க சொல்லிட்டு கேட்டா சிபிஐ இமிடியட்டா போடுங்க, யார் யார் இருக்காரோ அப்போ பேக் ஃபுல்லா வருது சொல்லிட்டு சொல்லியாச்சு. அதே மாதிரி ஒரு இமிடியட்டா ஒரு யானத்துக்கு ஒரு எஸ்பிని இமிடியட்டா அப்பாயிண்ட் பண்ணுங்க, பர்மனெண்ட் எஸ்பி, நாட் இன்சார்ஜ் பாண்டிச்சேரி నుంచి இன்சார்ஜ் வந்த மாதிரி இல்ல, ஒரு எஸ்பினை போடுங்க. போலீஸ் அவுட் போலீஸ் ஸ்டேஷன் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுங்க, டிராபிக் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஹையர் பெட்டாலியன் கம்பெனி, ஒன் மோர் கம்பெனி
யானத்துக்கு போடுங்க, இந்த மாதிரி சொல்லியாச்சு. அதே மாதிரி ஒர்க்கர் சைடில் ஒரு ஆள் டெத் ஆயிட்டாரு. அதே மாதிரி இன்ஜூர்டு பர்சன் இருக்காரு. நீங்கள் ரிப்போர்ட் கரெக்டாக இருக்குதுன்னா அந்த ஃபேமிலி கூட ஹெல்ப் பண்ணுங்க, ஃபைனான்ஷியலி ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சிஎம் சொல்லியாச்சு. சிஎம் நாளைக்கு எல்ஜின்னு கூட பேசிட்டு நம்ம கேபினெட்ல கூட பேசிட்டு நான் இமிடியேட்டா குயிக்கா டெசிஷன் எடுக்கிறேன்னு சொல்லி சிஎம் சொல்லியாச்சு. புதுவை சட்டம் ஒழுங்கு குறித்து காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் முதல்வர் ரங்கசாமி அவசர ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். புதுவையில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து ரவுடிகள் அட்டகாசம் அதிகரித்து கொள்ளை பெருகியுள்ளதால் பொதுமக்கள் மத்தியில் பீதி நிலவி வருகிறது. இந்நிலையில் 100 அடி சாலையில் உள்ள வணிக வரித்துறை அலுவலகத்தில் சட்டம் ஒழுங்கு குறித்து காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் முதல்வர் ரங்கசாமி ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். கூட்டத்தில் டிஐஜிக்கள் சுக்லா, அதுல் கத்தாரி, எஸ்எஸ்பி சந்திரன், எஸ்பிக்கள் சிவதாசன், நந்தகோபால், தெய்வசிகாமணி, ரவீந்திரன், மோனிகா பரத்வாஜ் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டு சட்டம் ஒழுங்கு குறித்து ஆலோசனை நடத்தினர். அவர்களிடம் முதல்வர் ரங்கசாமி சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். புதுவையில் குண்டர் சட்டத்தை அமல்படுத்த முதல்வர் ரங்கசாமிக்கு 1 வார காலம் அவகாசம் தருவதாகவும், அமல்படுத்தாவிட்டால் பிரம்மாண்ட போராட்டம் நடத்துவோம் என்று பாராளுமன்ற உறுப்பினர் கண்ணன் கூறியுள்ளார். இது தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் கண்ணன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், புதுவையில் சமீப காலமாக நடந்து வரும் நிகழ்ச்சிகள், சம்பவங்கள் மனவேதனையை ஏற்படுத்தியுள்ளதாகவும், கொலையாளிகள் பகிரங்கமாக சுற்றி வருவதால் மக்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும், இதனால் யாரும் தைரியமாக நடமாட முடியவில்லை என்றும், குண்டர் சட்டம் 15 ஆண்டுகால முயற்சிக்கு பிறகு கொண்டுவரப்பட்டும் அதனை அமல்படுத்த முதல்வர் ரங்கசாமி ஏன் தயங்குகிறார் என்ற அவர், தொடர்ந்து சட்டத்தை வைத்து குற்றங்களை குறைப்பேன் என்று முதல்வர் கூறியுள்ளது சரியல்ல. மேலும் முதல்வர் குண்டர் சட்டத்தை காலதாமதம் செய்யாமல் 1 வாரத்திற்குள் அமல்படுத்த வேண்டும். அவ்வாறு அமல்படுத்தாவிட்டால் பிரம்மாண்டமான போராட்டம் நடத்துவோம் என்றும், குண்டர் சட்டத்தில் கைது செய்ய அனுமதி கேட்ட கோப்புகள் ஏன் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்றும், முதல்வரை சந்திக்க கடந்த 4ஆம் தேதி நான் அனுமதி கேட்டும் இன்னும் அனுமதி கிடைக்கவில்லை. இருந்தாலும் முதல்வரிடம் விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் பண்ணை பயிர்களுக்கும் உடனடியாக நிவாரணம் வழங்க கோரிக்கை வைப்பதாகவும், மத்திய அரசிடமிருந்து நிதி வரவில்லை என கூறுவது நிர்வாக பிரச்சினை. அதனை தவிர்க்க உடனடியாக டெல்லிக்கு செல்ல வேண்டியதுதானே. டெல்லியில் நடைபெற்ற நிதியமைச்சர் மாநாட்டிற்கு செல்லாமல் விட்டதற்கு பொறுப்பேற்காமல் மக்களை பற்றி சிந்திக்காமல் பேசுவது நல்லதல்ல. எனவே களத்தில் இறங்கி போராட்டம் செய்ய முடிவு செய்துவிட்டேன் என்று கூறினார். புதுவை அரசு சமூக நலத்துறை சார்பில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு உபகரணங்களை வழங்கினார். புதுவை அரசு சமூக நலத்துறை மற்றும் சென்னையில் உள்ள மத்திய அரசின் 1க்கும் மேற்பட்ட ஊனமுற்றோர் மேம்பாட்டு தேசிய நிறுவனம் சார்பில் சமூக நலத்துறை அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு கருவிகள் மற்றும் உபகரணங்கள் வழங்கும் விழா துறை இயக்குநர் உத்தமன் வரவேற்புரையுடன் துவங்கியது. விழாவில் சிறப்பு செயலர் தேவநிதிதாஸ், மத்திய அரசின் திட்ட ஒருங்கிணைப்பாளர் அமர்நாத் ஆகியோர் வாழ்த்து பேசிட, சிறப்பு விருந்தினராக அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு முடநீக்கி கருவிகள், பார்வையற்றோர் 100 பேருக்கு பிரெய்லி கடிகாரம் மற்றும் உபகரணங்களை 7 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வழங்கி பேசுகையில், சமூக நலத்துறையில் மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக வைக்கப்பட்டுள்ள கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் மற்றும் படித்த மாற்றுத்திறனாளிகளுக்கு நேர்முக எழுத்துத் தேர்வில் முன்னுரிமை வழங்க வேண்டும். இதற்கு துறை செயலர் ஆவண செய்ய வேண்டும் என்று பேசினார். விழாவில் துறை அதிகாரிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர். புதுவை பாகூர் தொகுதியில் பாலங்கள் கட்டும் பணிக்கான பூமி பூஜையை அமைச்சர் தியாகராஜன் துவக்கி வைத்தார். புதுவை பாகூர் தொகுதிக்கு உட்பட்ட பாகூர்சேரி மதகு வாய்க்கால் குறுக்கே பழைய பாலத்தை இடித்துவிட்டு புதிய பாலம் கட்டுவது, திடீர் நகரை பாகூர்பேட்டுடன் இணைக்கும் 2 பாலங்கள் கட்டும் பணிக்கான பூமி பூஜையும், சோரியாங்குப்பம் வேம்படி களம் சாலை, குருவிநத்தம் புறந்தொட்டி சாலை, இருளன் சந்தை, மதுரா தாங்கல் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையும் நடைபெற்றது. 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் திட்டமிடப்பட்டுள்ள இப்பணிகளுக்கான பூமி பூஜையினை மின்துறை அமைச்சர் தியாகராஜன் துவக்கி வைத்தார். அப்போது பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் திருஞானம், ஒப்பந்ததாரர்கள் முருகன், கோதண்டராமன், கணேசன் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். புதுவைக்கு உரிய புயல் நிவாரணம் வழங்காமல் மத்திய அரசு பாரபட்சம் காட்டி வருகிறது என்று நாம் தமிழர் கட்சியின் நிறுவனர் சீமான் கூறியுள்ளார்.
கடலூரில் நாளை தானே புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சி சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு புதுவை சிங்காரவேலர் சிலையில் இருந்து நாம் தமிழர் கட்சியினர் ஊர்வலமாக புறப்பட்டு சென்றனர். ஊர்வலத்திற்கு கட்சி நிறுவனர் சீமான் தலைமை தாங்கிட இயக்குநரும் திரைப்பட நடிகருமான மணிவண்ணன் முன்னிலை வகித்தார். புதுவை நிர்வாகி லோக ஐயப்பன் அனைவரையும் வரவேற்றார். முன்னதாக புதுவை செய்தியாளர்களை சந்தித்த கட்சி நிறுவனர் சீமான் கூறுகையில், தானே புயலால் தமிழகம் மற்றும் புதுவை மிகவும் பாதிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தமிழகத்திற்கு 5000 கோடியும் புதுவைக்கு 2500 கோடியும் நிவாரணமாக மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று மாநில அரசுகள் வலியுறுத்தின. ஆனால் தமிழகத்திற்கு 500 கோடியும் புதுவைக்கு 125 கோடியும் மத்திய அரசு வழங்கியுள்ளது. மத்திய அரசு ஆதரவு இல்லாமல் ஆட்சி நடத்தி வரும் புதுவைக்கு உரிய புயல் நிவாரணம் வழங்காமல் பாரபட்சம் பார்த்து வரும் மத்திய அரசு உடனே போதிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கூறினார். புதுவை சுகாதாரத்துறை சார்பில் யானைக்கால் நோய் ஒழிப்பு மாத்திரை வழங்கும் திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி தமது அலுவலகத்தில் துவக்கி வைத்தார். புதுவை சட்டசபை முதல்வர் அலுவலகத்தில் சுகாதாரத்துறை சார்பில் யானைக்கால் நோய் ஒழிப்பு மாத்திரை வழங்கும் திட்டத்தின் துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி, சுகாதாரத்துறை இயக்குநர் ராமன், உதவி இயக்குநர் சர்மா, உதவி பூச்சியல் வல்லுநர் முருகசாமி முன்னிலையில் யானைக்கால் நோயினை அறவே அழிக்கும் DEC மற்றும் ஆல்பன்டசோல் மாத்திரைகளை வழங்கும் திட்டத்தினை துவக்கி வைத்தார். இத்திட்டத்தை 5 அல்லது 6 ஆண்டுகள் கடைபிடித்தால் புதுவையில் யானைக்கால் நோயை முற்றிலும் ஒழிக்க முடியும் என்பதால் சுகாதார கொள்கையின் அடிப்படையில் தேசிய அளவில் அனைவருக்கும் மாத்திரை வழங்கப்பட உள்ளது. நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை திருக்காஞ்சி கங்கவராக நதீஸ்வரர் ஆலயத்தின் திருப்பணியை பூமி பூஜையுடன் முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுவை வில்லியனூர் கொம்யூன் திருக்காஞ்சியில் எழுந்தருளி உள்ள கங்கவராக நதீஸ்வரர் ஆலயம் சீரமைக்கும் பணி 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செய்வதற்கு முடிவு செய்யப்பட்டு அதற்கான திருப்பணி துவக்க விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு திருப்பணியின் துவக்கத்தை முன்னிட்டு கோவிலில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தார் மற்றும் பூமி பூஜையுடன் திருப்பணியை துவக்கி வைத்தார். அப்போது முன்னாள் அமைச்சர் ஆனந்த பாஸ்கரன், கோவில் சிறப்பு அதிகாரிகள் மனோகரன், சீதாராமன், அறங்காவல் குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக உடனிருந்து சாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை தனி அதிகாரிகள் மற்றும் அறங்காவல் குழுவினர் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.